பிரிவுகளில் 2 பாடங்கள் படித்தாச்சு. இனி 3வது உள்ள பாடம் தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இது எல்லா மாணவர்களுமே என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்க வேண்டிய காரியங்கள். இந்த 3வது பாடம் ஒரு இந்திய குடிமகன் என்ற நிலையில் நாம் இந்தியாவில் உள்ள உரிமைகளையும் கடமைகளையும் சட்டங்களையும் என்ன செய்ய வேண்டும், தெரிந்திருந்து நம்ம இந்திய நாட்டுக்காக வேண்டிட்டு நம்மளுடைய கடமை உரிமைகளை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய கடமையை என்ன செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும். அப்பனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும். அப்போ இந்த பாடத்தோட சிறப்பு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3வது பாடத்தோட தலைப்பு தான் என்னது, இந்தியா அரசியலமைப்பு உரிமைகளும் கடமைகளும். குழந்தைகளை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறது. கடந்த ஆண்டு பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே இந்த ஒரு அரசியலமைப்பு, பள்ளிக்கூடத்தில் ஒரு அரசியலமைப்பு சட்டம், அதாவது குழந்தைகளுக்குள்ள உரிமைகளையும் கடமைகளையும் பற்றி என்ன செஞ்சுருக்கீங்க, இங்கே ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் உருவாக்கணும். நம்ம எல்லாருமே உருவாக்கிடணும். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? எல்லாருமே உரிமைகளை பற்றி ஒவ்வொரு வகுப்புக்கும் என்ன செஞ்சோம், நம்ம உரிமைகளையும் கடமைகளையும் எழுதி ஒவ்வொரு குழுவாக இருந்து எழுதி ஆசிரியர்களிடம் கொடுத்து அதை என்ன செஞ்சோம், தப்புகளை எல்லாம் திருத்தி அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், நம்ம ஸ்கூலில் அது ஒரு அரசியலமைப்பு சட்டமாக பள்ளிக்கூடத்தின் சட்டமாக குழந்தைகளோட உரிமைகளையும் கடமைகளையும் பற்றி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், நம்ம எழுதியிருந்தோம். சரிதானே? அப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் மட்டும் நம்ம எழுதியிருந்தோம். ஆனால் இந்தியாவுக்குன்னு என்ன இது ஒரு அரசியலமைப்பு சட்டம் உண்டு. அந்த சட்டத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். அந்த சட்டத்தில் முக்கியமாக நம்ம இன்னைக்கு படிக்க போகிறதான் உரிமைகளும் கடமைகளும். அந்த உரிமைகளையும் கடமைகளையும் பற்றி விளக்கமாக நாம் படிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னுரையை என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிய வேண்டும். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இந்தியா அரசியலமைப்பு முன்னுரை. இந்தியா மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை நிலை சமத்துவமும் மதசார்பற்றதுமான மக்களாட்சி குடியரசாக அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதியும் சிந்தனைகளுக்கும் கருத்து வெளியீட்டிற்கும் நம்பிக்கைக்கும் சமய நீதிக்கும் வழிபாட்டிற்கும் உள்ள சுதந்திரம், பதவிகளிலும் வாய்ப்புகளிலும் சம உரிமையும் தன்னிறைவும் உடையவராக செய்தலும், அனைவருக்கும் இடையே தனிமனித கௌரவத்தையும் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்து சகோதரத்துவத்தை கடைபிடிக்கவும். நமது அரசியலமைப்பு சட்டசபையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவும் சட்டமாக ஒப்புக்கொள்ளவும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள முன்னுரை. அதை நான் வாசித்தேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒன்று கவனமாக வாசிக்கணும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையை நம்ம வாசித்தோம் இல்லையா, அதில் இந்தியா ஒரு சமத்துவ மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக கூறப்பட்டுள்ளது. இந்தியா ஒரு சமத்துவ மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக கூறப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் சில அத்துடன் அதில் என்ன தெரியுது அப்படின்னா, சில சமூக பொருளாதார நீதிகள் இலக்காக வைத்து அதில் எழுதியிருந்தது. என்னென்ன சமூக பொருளாதார நீதிகள் என்னதெல்லாம் அதில் எழுதியிருந்தது? சமூக பொருளாதார அரசியல் நீதி உண்டு. சுதந்திரமாக கருத்துக்கள் சொல்வதற்கும் வெளியிடுவதற்குமான உரிமைகள் உண்டு. வேலை வாய்ப்புகளில் சம உரிமை உண்டு. பதவிகளிலும் வாய்ப்புகள். பின்னையோ தனிமனித கௌரவத்தையும் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டை உறுதி செய்து சகோதரத்துவத்தை என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாமே முன்னுரையில் எழுதியிருக்கு. இதையெல்லாம் இலக்காக வைத்து நாம் இதை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி அரசியலமைப்பு சட்டத்தில் சில அமைப்புகள் உண்டு. அந்த அமைப்புகள் அடிப்படை உரிமைகள் ஒன்று, இரண்டாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அடுத்ததாக அடிப்படை கடமைகள். இதையெல்லாம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வகுப்பில் தெளிவாக படிக்க போகிறோம். நமக்கு தெரியும் உரிமைகள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் உரிமைகள் இருக்குது. நம்மளே என்ன செய்வோம், ஆசிரியர்கிட்ட பள்ளிக்கூடத்திலேயே என்ன செய்வோம், நம்ம உரிமைகளை கேட்கறது உண்டு. குழந்தைகள் என்ன செய்யும், ஆசிரியர்கிட்ட கேட்கறது உண்டு. டீச்சர் எனக்கு புக்கு கிடைக்கல, சரிதானே, எனக்கு இந்த கிளாஸ்க்கு யார் டீச்சர் வரணும் அப்படிங்கிற உங்கள் சின்ன சின்ன உரிமைகளையும் கூட நீங்கள் என்ன செய்ய
இங்கே ஆசிரியரிடம் கேட்கறது மாதிரியே அடிப்படையாக இந்தியாவுக்குன்னு சில உரிமைகள் உண்டு. அடிப்படை ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னது அடிப்படை உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் எதெல்லாம் அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் நாம் இந்தியா மக்கள் அடிமைகளாக இருந்தோம். அடிமைகளாக இருக்கையில நமக்கு பலவிதமான சூழ்ச்சிகள் சுரண்டல்கள் நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க. நமக்கு எந்த விதமான ஒரு உரிமைகளையும் அவங்க தரவில்லை. நமக்கு உரிமைகளை மறுக்கப்பட்டது. பேப்பர் வாசிக்கிறதுக்கான ஒரு செய்தித்தாள் வாசிக்கிறதுக்கான உரிமை கூட இல்லாமல் இருந்தது. ஒரு செய்தித்தாள் வாசிக்கிறதுக்கோ கூட்டம் கூடி நின்று நம்ம கருத்துக்களை வெளியிடுவதற்கான எந்த ஒரு உரிமையுமே இல்லாமல் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி நம் இந்திய மக்கள் போராடி வாங்கி கொடுத்ததான் இந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்காக வேண்டிட்டு அந்த சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க முடியுது. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு உரிமைகளை எழுதப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்துல 3ஆம் பகுதியில் நம்ம அடிப்படை உரிமைகளை பற்றி என்ன செய்து தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. யார் தெரியுமா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி? டாக்டர் திரு அம்பேத்கர் சார் அவர்கள். சரிதானே? நம்ம இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைப்பது யாரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். தெரியுமா உங்களுக்கு இந்த அம்பேத்கர், மதிப்புக்குரிய அம்பேத்கர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவரோட வரலாறு என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்றேன் தெரியுமா? அவர் ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். மகர் ஜாதியில 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி அவர் மகாராஷ்டிராவில் பிறந்தார். தாழ்ந்த ஜாதியினால கல்வி அன்னைக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அவரோட அப்பாவோட கட்டாயப்படுத்தவும் உறுதியினால என்ன செஞ்சார்? கல்வி கிடைத்தது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் என்ன செஞ்சார்? மேல் ஜாதிக்காரங்க பெஞ்சில் உட்காரையில அவர் சாக்கு விரிச்சு தரையில உட்கார்ந்து படித்தார். அப்போ அந்த சிறு வயதில் அவருடைய மனநிலை என்னவாக இருந்தது? அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளையும் தாண்டி இந்தியாவுக்குனே ஒரு வரலாறு படைத்தவர் நமது அம்பேத்கர் அவர்கள். அவரோட வரலாறு எப்போதும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்களால் வாசிதான் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவரை பற்றியான ஒரு திரைப்படம் கூட எடுத்திருக்காங்க. 1999 சிறந்த திரைப்படம் என்ற நிலையில் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அதில் அம்பேத்கராக வேடமிட்டவர் நமது மலையாளத்து நடிகரான நமது மம்முட்டி சார் நடித்த படம் தான் அது. அவர் தான் அம்பேத்கராக வேடமிட்டார். அப்போ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிங்கிறவங்க 9 மொழிகளில் இந்த படம் வெளியிடப்பட்டன. அப்போ அந்த படத்தில் அவரோட வரலாறு தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதையாவது நீங்க என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அப்போ திரு அம்பேத்கர் அவர்கள் யார், அவரோட வாழ்க்கை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த 1999 சிறந்த திரைப்படம் நேஷனல் அவார்டு கிடைச்சது மட்டுமல்ல, மம்முட்டி சாருக்கும் சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு நேஷனல் அவார்டு கூட கிடைச்சிருந்தது. அதை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குழந்தைகளே நான் சொன்னேன். நம்ம இந்தியாவை படைக்கையில உணர்வு வேணும். உள்ளத்துல உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே கரெக்டாக செய்ய முடியும். இனி நான் பாடத்துக்கு வருகிறேன். நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டிருந்த ஒரு காலத்துல இருந்து சுதந்திரங்கிறது நம்ம இந்தியாவில் வாழ்றது பெருமையா நான் நினைக்கிறேன். அதனால இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ சட்டத்துல, அரசியலமைப்பு சட்டத்துல 1ஆம் பகுதியில் தான் இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி எழுதப்பட்டுள்ளது. 3வது பகுதியில் எதனால சில உரிமைகளை மட்டும் அடிப்படை உரிமைகள் என்று கூறப்படுகிறது? ஏன் தெரியுமா? ஒரு மக்களாட்சி நாட்டுல ஒரு தனி மனிதனுக்கு எக்காரணத்தை கொண்டும் மறக்க முடியாத ஒரு உரிமை தான் இது அடிப்படை உரிமை அப்படிங்கிறது. அவை ஒரு நபரின் முழுமையான வளர்ச்சிக்கு தவிர்க்க முடியாத ஒன்றுதான் அடிப்படை உரிமை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நமக்கு இதெல்லாம் மறக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த சுதந்திர காலகட்டத்துல, சுதந்திர போராட்ட காலத்துல இந்த சுதந்திர போராட்ட இயக்கம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஆங்கிலேயர்கிட்ட மனு கொடுத்துக்கிட்டே இருந்தது, கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தது. எங்களுக்குன்னே ஒரு உரிமை, அடிப்படை உரிமைகள் வேண்டும் வேண்டும் என்ற கோரிக்கை அடிக்கடி வச்சுக் கொண்டே இருந்தது. ஆனா என்ன பலன் இல்லாமல் இருந்தது. திரும்ப விட்டாங்களா? 1928 நேரு குழு வெளியிட்ட அறிக்கை. அந்த அறிக்கையின்படி அரசியலமைப்பு சட்டக்குழு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க? நம்ம அடிப்படை உரிமைகளை ஏற்றுக்கொண்டு, அதாவது அமெரிக்காவோட அரசியலமைப்பு உரிமைகளை சேர்த்துக்கொண்டு நமக்கு ஒரு அடிப்படை உரிமைகளை வெளியிடப்பட்டது.
அந்த அரசியலமைப்பு குழு ஏற்றுக்கொண்டு அதை நன்றாக புரிந்து கொண்டு நமக்கு நம் நாட்டுக்கு சில அடிப்படை உரிமைகளை வெளியிடப்பட்டன. அதில் எந்த நாட்டோட அரசியலமைப்பு உரிமைகள் கூடி தாக்கம் செலுத்தியது? அமெரிக்கா நாட்டோட அரசியலமைப்பு உரிமைகளும் கூடி நம் இந்தியா உரிமைகளை தாக்கம் செலுத்தியது உண்டு, தாக்கம் செலுத்தப்பட்டது. இனி நமக்கு தெரியும் அடிப்படை உரிமைகள் எத்தனை என்று தெரியுமா? மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள். ஆனால் சுதந்திர காலகட்டத்தை போது 7 உரிமைகள் இருந்தது. 1978 ஒரு உரிமையை 44ஆம் சட்ட சீர்திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது. அந்த உரிமை தான் சொத்து உரிமை. அந்த உரிமை இப்ப இல்லை. 1978 என்ன செஞ்சிட்டாங்க? அதை நீக்கம் செஞ்சாச்சு. இப்போ இருக்கிறது 6 உரிமைகள் தான். அந்த 6 உரிமைகளை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? தெளிவாக படிக்க போறோம். அதுல முதலாக அதாவது அடிப்படை உரிமைகள் 6 சொன்னேன். எதற்கு தெரியுமா? ஒண்ணு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டு உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை, அரசியல் சட்டப்படி தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் 6. அதுல நம்ம முதல்ல படிக்க போறதே சமத்துவ உரிமை. சமத்துவம் இந்த சமூகத்துல நம் நாட்டுல ஜாதியின் அடிப்படையிலேயோ மதத்தின் அடிப்படையிலேயோ இனத்தின் அடிப்படையிலேயோ வேற்றுமை இருக்கக்கூடாது. எல்லாருமே சமமானவர்கள். சரிதான மாணவர்களே? இனி நம் புத்தகத்துல ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி கொடுத்துருக்கு. அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்க. என்னென்ன பிரச்சனைகள் அதில் இருந்ததுன்னு கண்டறிய வேண்டும். மத்தியமபுரம் கிராமத்தில் ஜாதி வேலி அகற்ற வேண்டும் என மனித உரிமை குழுக்கள். டெல்லி வட இந்திய கிராமமான மத்தியமாபுரத்தில் தலித் பிரிவினர் உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் வாழும் இடங்களில் நுழைவதை தடுப்பதற்காக உருவாக்கிய வேலியை அகற்ற வேண்டும் என பல்வேறு மனித உரிமை இயக்கங்கள் அரசிடம் கோரிக்கை வைத்தன. மத்தியமபுரத்தில் வேற்றுமைகள் ஜாதியில் மட்டுமல்ல, பெண்களுக்கு தெருக்களிலும் உணவகங்களிலும் செல்ல தடை விதிச்சிருந்தது. வேறு ஊரில் உள்ளவர்களை அந்த ஊரில் நுழைவதற்கு தடை விதிப்பதும் முன்பு செய்தித்தாள்களில் வந்துள்ளன. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒரு செய்தித்தாள வந்த செய்தி இது. மனசுக்கு கஷ்டமா இல்லையா? நம்ம இந்தியர்கள் தானே, எதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்தது? நமக்கு அரசியல்ல உரிமைகள் இருக்குது. இந்த உரிமைகளையும் கூட இங்கே தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உரிமைகளை இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு. 1வது ஜாதியின் அடிப்படையிலான வேற்றுமை. ஏன் தாழ்ந்த ஜாதிக்காரர்களுக்கு ஏன் உரிமை இல்லையா? அவங்க உயர்ந்த ஜாதியை வசிக்கிற பக்கத்தில் போகக்கூடாது, அவங்க வேலி கட்டியிருக்காங்க. சரியா மாணவர்களே? இது தவறு. அடுத்தது ஆண் பெண்ணுக்கு சமத்துவம் இல்லை. ஏன் தெருக்கள்லையும் ஹோட்டல்லையும் ஆண்களுக்கு மட்டும் தான் போகணுமா? ஏன் பெண்கள் போனால் என்ன பிரச்சனை? பெண்கள் போகணும் இல்லையா? அதுதான் சமத்துவம். சமத்துவ உரிமைன்னு நம்ம சொல்றோமே, ஏன் ஆண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க? அப்போ சட்டத்தில் எழுதிருக்கு, அதை பின்பற்ற யார் தயார்? மக்கள் தயார். இந்த மக்களோட மனசுல தான் என்ன வேணும்? மாற்றத்தை உருவாக்கணும். அப்பனா மட்டும்தான் சமூகத்துக்கு எல்லா உரிமையும் எல்லாருக்கும் கிடைக்கும். அடுத்து பிறந்த இடத்தின் அடிப்படையில் வேற்றுமை. பிறந்த இடத்துல என்னது? வேற்றுமை. வேற ஊர்ல இருந்து ஒருத்தவங்க இங்க வரக்கூடாது. வேறவே ஊரில் உள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த ஊருக்கு நுழையக்கூடாது. நம்ம இந்தியாவில் எங்க வேணாலும் பயணம் செய்யலாமே சட்டத்தில் எழுதிருக்கு. ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நியாயமா இது? அப்ப இந்த மாநிலங்கள் எவ்வளவுதான் சட்டம் இருந்துமே இந்த மாநிலங்கள் சமத்துவத்துக்கு எதிரான காரியங்கள் நம் நாட்டில் நடக்குது. அதுதான் இந்த செய்தித்தாள் மூலமா நமக்கு என்ன செய்யுது? தெளிவாக தெரிகிறது. இந்த மாநிலம் சமத்துவமின்மையை முடிவுக்கு கொண்டு வரணும். அதுக்காக வேண்டிட்டு சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிட்டு நமக்கு சில கருத்துக்கள், சமத்துவத்தின் உரிமையில் உட்பட்டுள்ள கருத்துக்கள். சமத்துவம் அப்படின்னா என்னென்ன கருத்துக்கள் அதில் உட்பட்டிருக்கு? 1 சட்டத்தின் முன் சமத்துவத்தை உறுதி செய்தல். சட்டத்தின் முன் என்ன செய்யணும்? சமத்துவத்தை உறுதி செய்யணும். அங்க பணக்காரன் என்றோ ஏழை என்றோ அல்லனா உயர்ந்த ஜாதிக்காரன் என்று வேற்றுமை கூடாது. சட்டத்தின் முன் என்ன தவறு செஞ்சாலும் என்ன செய்ய வேண்டும்? என்ன தவறு செஞ்சாலும் தண்டனையோ ஒரே மாதிரி தான். அதுல பணக்காரன் என்றோ ஏழை என்றோ மேல் ஜாதி என்றோ கீழ் ஜாதி என்றோ வித்தியாசம் கிடையாது. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமமானவர்கள். இதுதான் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்குள்ள 1வது கருத்து. 2வது ஜாதி, மதம், இனம், பால், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையிலான வேற்றுமைகளை என்ன செய்ய வேண்டும்? எதிர்க்க வேண்டும். இந்த மாதிரி ஜாதியின் அடிப்படையோ மதத்தின் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது? ஒரு மனிதனை வேற்றுமைப்படுத்தக்கூடாது. தவறு அது. அரசு ஆணைகளில் அவசர சமத்துவத்தை உறுதி செய்தது. அரசு வேலை வாய்ப்புகள்ல எல்லாருக்குமே நல்லா சமமான உரிமை உண்டு.
அப்படி இல்லை. சமூகத்தில் உள்ள எல்லாருக்கும் என்ன, நமக்கு அரசு ஆணைகளில் சமமான உரிமை உண்டு. தீண்டாண்மையை அகற்ற வேண்டும். ஏன் மேல்தாங்க கீழ்ச்சாத்தவங்க சாப்பிட்ட ஏதாவது ஆயிருமா? இல்லை இல்ல, எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க மனிதர்கள் தான். அந்த எண்ணம் தான் மனிதர்கள் வேண்டும். அங்கே ஜாதி வேற்றுமையோ இல்லை என்னோட குறைவா இருக்கணும் அந்த ஒரு எண்ணமே மனித மனசுகள் இருக்கக்கூடாது. அது இருந்தால் சமூகம் வளர்ச்சியடையாது. அடுத்து பதவி பெயர்களை அகற்றுதல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியின் பெயர் கிடைச்சது. இப்பவும் இல்லை, ஆங்கிலேயர் காலகட்டத்தில் சர் போன்ற பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி பதவிகளை எல்லாம் அகற்ற வேண்டும். அப்பனா மட்டும்தான் சமூகத்தில் சமத்துவத்தை என்ன செய்ய முடியும், உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற சட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய 1வது சமத்துவ உரிமை. அந்த உரிமையை எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நமக்கு அந்த உரிமையை என்ன செய்யலாம், நமக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அது தப்பான முறையில் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த சமத்துவ உரிமையிலே குழந்தைகள், பெண்கள், பிறப்படுத்தப்பட்டவர் ஆகியோருக்கு தனி ஒதுக்கீடு எல்லா இடத்துலையுமே இருக்குது. சரியா? பஸ்லையா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளையா இருந்தாலும் சரி, இந்த பஸ்லையும் பெண்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு சீட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு சரிதானே. அப்போ இதெல்லாம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கெல்லாம் தனி ஒதுக்கீடு. அதே மாதிரி SC ST போன்றவங்களுக்கெல்லாம் தனி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க வேலை வாய்ப்புகள்லாம். அதெல்லாம் சமத்துவத்துக்கு எதிராக சமத்துவம். ஏன்னா அவங்களையும் கூட சமத்துவத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும். ஏன்னா அவங்க எப்போதுமே கீழ்நிலையில் இருந்த மக்கள். அப்போ அவங்களையும் கூட உயர்த்தி கொண்டு வந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சமூகத்தில் வளர்ச்சி அடைய முடியும். அதனால அவங்களுக்கு கொடுக்குற இந்த ஒதுக்கீடு ஒருபோதும் சமத்துவமின்மை கிடையாது, சமத்துவத்தை உறுதி செய்தல் ஆகும். சரியா மாணவர்களே? அப்போ சமத்துவம் என்ற உரிமை என்னவென்று தெளிவாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது சுதந்திர உரிமை. நமக்கு தெரியும் சுதந்திர உரிமை. எத்தனை பேர் சுதந்திரமா நமக்கு பேசுறதுக்கான உரிமை உண்டு. சரிதானே? புஸ்தகத்தில் நம்ம மதிப்புக்குரிய அம்பேத்கர் சார் அவரோட படத்தை கொடுத்துருக்கேன். உனக்கு கவனிங்க. நீங்கள் அம்பேத்கர் சாரோட படம் தான் நமக்கு திரையில தெரியுது. இவரை பற்றியான தகவலை நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். சரிதானே? அவரை மாதிரி வரலாறு படிக்கணும். நாம ஒவ்வொருத்தரும் ஜாதியோ எதுவுமே நம்மளை என்னக்கூடாது, நம்மளை அண்டக்கூடாது. அதையெல்லாம் எதிர்த்து சாதிக்கிறவன் தான் மனிதன். சரியா? அப்போ நம்ம இந்தியாவுடைய ஒரு சட்டத்தை உருவாக்கின அவர் சிறு வயதில் அனுபவித்த ஒரு கல்வி தடை செய்யப்பட்டதுனால அதையும் தாண்டி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு வரலாற்று இன்னைக்கு நம்ம அவரை நினைக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். அப்போ இப்படி படைத்த அவர் மக்கள்கிட்ட அந்த படத்துல இருந்து என்ன தெரியுது, அவர் மக்கள்கிட்ட பேசுவதும் மக்கள் அமைதியாக ஒன்று கூடி இருக்கிறதையும் அந்த படத்துல நமக்கு தெரியுது. பேசுவதற்கும் கருத்துக்களை வெளியிடுவதற்கும் உள்ள சுதந்திரம் உண்டு. சமாதானமாகவும் ஆயுதங்களின்றி அமைதியாகவும் கூட்டம் நடத்துவதற்குள்ள சுதந்திரம். கருத்துக்களை சொல்லலாம், தவறா இல்லை. அதே மாதிரி கூட்டம் போடலாம். நான் ஆயுதத்தோடு போகக்கூடாது. ஆயுதத்தோட போகிறது சமாதானமா இல்லை. ஆயுதங்கள் இல்லாமல் சமாதானமாக என்ன செய்யலாம், நம்ம கூட்டம் கூடி பேசலாம். இதெல்லாம் நமக்கு சுதந்திர உரிமை. சரிதானே? நமக்கே தெரியும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். அதை சொல்லாமல் இருக்கிறது என்னது பிரச்சனை. கருத்து நம்ம ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டிங்கில் நம்ம பேச வேண்டிய கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும். நம்மளோட உரிமை. சரியா? இனி இந்த சுதந்திர உரிமையில வேறு என்னதெல்லாம் இருக்கு, வேற என்னதெல்லாம் கருத்துக்கள் உண்டு. சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை உண்டு. நமக்கு என்ன செய்யலாம், ஒரு சங்கம் கூட்டங்கள் அமைக்கலாம், உரிமை உண்டு. இனியோ இந்தியா பகுதிகளில் சுதந்திரமாக எங்க வேணாலும் என்ன செய்யலாம், பயணம் செய்யலாம். நம்ம இந்தியா பகுதிக்குள்ள எங்க வேணும் என்ன செய்யலாம், பயணம் செய்யலாம். அடுத்ததாக இந்திய பகுதிகளில் வசிப்பதற்கும் நிலையாக தங்குவதற்கும் உள்ள சுதந்திரம். இதில் எந்த இடத்துல வேணாலும் என்ன செய்யலாம், நமக்கு வசிக்கலாம். அதே மாதிரி நிரந்தரமாக என்ன செய்யலாம், ஒரு இடத்துல தங்கவும் செய்யலாம். அதுக்கான சுதந்திரம் நம்ம அரசியல் சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளன. எத்தகைய தொழில் செய்வதற்கும் வியாபார வாணிப செயல்பாடுகளை நடத்துவதற்கும் உள்ள சுதந்திரம். ஒரு இந்தியா நாட்டில் என்ன வாணிபம் வேணாலும் என்ன வியாபாரம் வேணாலும் பண்ணதுக்கான சுதந்திரம் இந்த சுதந்திர உரிமையில எழுதப்பட்டுள்ளது. உயிருக்கும் தனிநபர் சுதந்திரத்திற்கும் உள்ள பாதுகாப்பு. நம்ம உயிருக்கும் தனிமனித தனிநபர் சுதந்திரத்திற்கும் உள்ள பாதுகாப்பு உரிமையை நம்ம சுதந்திர உரிமையில எழுதியிருக்கு. 6 முதல் 14 வயது வரை உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி கிடைப்பதற்கான உரிமை. 6 வயது முதல் 14
16 வயது 6 முதல் 14 வயது வரையான எல்லா குழந்தைகளுக்குமே கட்டாய கல்வி சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளன. இந்த சட்ட எத்தனாவது சட்டத்தில் தெரியுமா? சட்ட விதி 21A. இதில் தான் இந்த கட்டாய கல்வி எழுதப்பட்டுள்ள சட்டம். இனி இந்த சுதந்திர உரிமை சட்டத்தில் எத்தனாவது வகுப்புல ஆர்டிகிள்ஸ் சட்ட விதி 19 முதல் 22 வரை உள்ள ஆர்டிகிள்ஸ் தான் இந்த சுதந்திர உரிமையை பற்றி எழுதப்பட்டுள்ளன. அதுக்கு முன்னாடி நான் சமத்துவ உரிமை எந்த ஆர்டிகிள் அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். 14 முதல் 18 வரை உள்ள ஆர்டிகிள்ஸ் தான் எது எழுதப்பட்டுள்ளது? சமத்துவ உரிமையை பற்றி எழுதப்பட்டுள்ளன. அடுத்ததாக அநீதியான கைது, சிறையில் அடைத்தல் ஆகியவற்றிற்கு எதிரான பாதுகாப்பு. அநீதியா தப்பே பண்ணாம கைது பண்ணா சும்மா இருக்கலாமா? தப்பே இல்லாம கைது பண்ணா, சிறையில் அடைத்தா அதற்கு எதிராக என்ன செய்யலாம்? ஆகியவற்றிற்கு எதிரான பாதுகாப்பு, அதுக்கான உரிமை நமக்கு உண்டு. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் சுதந்திர உரிமையில எழுதப்பட்டுள்ளன. இதுதான் சுதந்திர உரிமை. இந்த உரிமையெல்லாம் நமக்கு பயன்படுத்தணும். ஆனால் நம் நாட்டுக்கோ நம் சமூகத்துக்கோ மற்றவங்களுக்கோ தீங்கு விளைவிக்கிற நிலையில இதை பயன்படுத்தக்கூடாது. சரியா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான காரியம். அடுத்த உரிமை, 2 உரிமை நம்ம படிச்சாச்சு. 3ஆவதா உள்ள உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அது சட்டத்துல ஆர்டிகிள்ஸ் 23 to 24 அதுல என்ன எழுதியிருக்கு? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. குழந்தைகளே, உங்க புத்தகத்துல ஒரு படம் கொடுத்துருக்கு, உங்களுக்கு கவனிக்கவும். இந்த படத்துல பார்க்கலே சங்கடம் வரலையா உங்களுக்கு? ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை ரோட்ல உட்காந்து கல் உடைத்துக்கிட்டு இருக்கிற காட்சி. சரியா? நம்ம மாணவர்கள் கட்டாய கல்வி நம்ம இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி வைக்கப்பட்ட காலத்துல ஒரு குழந்தை செய்ய வேண்டிய வேலையாது. இது ஒரு சுரண்டலா இல்லையா? சுரண்டல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுயநலத்துக்காக செயல்படுத்துவதுதான் சொல்றது சுரண்டல். கட்டாய கல்வி 6 முதல் 14 வயது வரை இலவசமாக நம் நாடு அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் வழங்கப்படும் என்று எழுதி வைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் கூட இன்னைக்குமே நம் குழந்தைகள் பல இடங்களில் வேலை செய்வது நம் மனதை ரொம்ப சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். குழந்தைகளுக்கு குழந்தைகளோட கல்வி நடக்க வேண்டிய வயதில் இந்த மாதிரி வேலைகள் செய்வது ஒருபோதுமே சமூக முன்னேற்றம் அடையுமா? அடையாது. அப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இந்த மாதிரி சுரண்டல் எங்கேயாவது நடந்தால் அதற்கு எதிரான உரிமை தான் இது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். இனி இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையில குழந்தை தொழில் உட்பட்ட பல வகையான சுரண்டல் இந்தியாவில் நிலைநிற்கிறது. அடிமைத்தனத்துக்கு இணையான பொருளாதார சுரண்டல் நம்மை சுற்றிலும் பார்க்க இயலும். சரிதானே? சம்பளம் கொடுக்காம கட்டாயம் வேலை வாங்குற ஆட்கள் உண்டு இந்தியாவில். நம்ம ஒரு இடத்த குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனால் இந்தியாவில் அப்படி உண்டு. அதே மாதிரி குழந்தைகளை வச்சு இந்த சுரங்க தொழில், அதே மாதிரி ரொம்ப சுரங்க தொழில், கட்டாய தொழில் போன்றவையெல்லாம் என்ன செய்யுது? இங்கே நடக்குது உண்டு. குழந்தைகளை வச்சு பலவிதமான காரியங்கள் இந்த மாதிரி தொழில் செய்கிறது ஒரு சுரண்டல் தான் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அதே மாதிரி மனித வியாபாரம் நினைச்சோன்னா பொருட்களை விற்கிற மாதிரி மனிதனை அங்கங்கே ஏற்றுமதி செஞ்சு அடிமை வேலை செய்வதற்காக வேண்டிட்டு. அப்போ இதெல்லாம் சட்டத்துக்கு எதிரான காரியம். சட்டத்துக்கு எதிரான காரியங்கள் தான் இதெல்லாம் சமூகத்தில் நடக்குது. அப்போ இந்த நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அடைவதற்கு இனி என்னென்ன உரிமைகள் இதுக்கு வேண்டும்? கட்டாய தொழில், மனித வியாபாரம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வச்சிருக்கு. மனித வியாபாரத்தையும் கட்டாய தொழில் என்ன செஞ்சிருக்கு? தடை செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளன. தொழிற்சாலைகளிலும் பிற ஆபத்தான துறைகளிலும் குழந்தைகளை வேலைக்கு வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளன. சட்டம் இருந்தும் மனிதன் இதுக்கு எதிராக செய்யறானே, தவறா இல்லையா? நம்மை சுற்றிலும் தான் நடக்குது. பார்த்தும் பார்க்காம இருக்கக்கூடிய நிலைமையிலும் மனிதன் போய்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இந்தியா நாட்டில் இருக்குது அப்படின்னா நாடோட வளர்ச்சி எங்க இருக்கும் அப்படின்னு நமக்கு யோசிக்க முடியும். நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியுமா?
சட்டத்தை மதிக்காதனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது. ஏன் சட்டம் யாருக்கும் தெரியலையா? சட்டம் தெரிஞ்சிருந்தும் செய்யறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ள சுரண்டல் நடந்தா அந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை உண்டு. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அப்போ குழந்தைகளோட கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அவங்கள வேலைக்கு அனுப்ப வேண்டிய வயது கிடையாது. யாராவது பெற்றோர்கள் யாராவது இதை பார்த்தா நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், குழந்தைகளை படிக்க வைங்க. அது நீங்க செய்யற மிகப்பெரிய நன்மை. அவங்களுக்கு வேற ஒன்றும் நீங்க கொடுக்க வேண்டாம். குழந்தைகளுக்கு கல்வி அதை நீங்க நல்ல முறையில் குழந்தைகளுக்கு கொடுத்தாலே நல்ல ஒரு சமூகத்தை நம் நாட்டுக்கு நல்ல ஒரு இளைஞர்களை உருவாக்க முடியும். ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்தால் போதும். பெற்றோர்கள்ட்ட என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்று சொல்லி அடுத்த தலைப்புக்கு வருகிறேன். மத வழிபாட்டு சுதந்திரம். மத வழிபாடு சுதந்திரம் நமக்கு தெரியாது. இந்தியாவில் ஒரு மதமா இருக்குது, பல மதங்கள் உண்டு. ஒரு பாட்டு பாடத்தான். ஹிந்து கிறிஸ்தியானியம் இஸ்லாமும் பார்சியும் இந்தியம் வரம்ம பெற்ற மக்களான நம்மள். இந்தியம் வரம்ம பெற்ற மக்களான நம்மள். என்ன அர்த்தம் அதில் தெரிஞ்சது? இந்தியா இந்தியா நாடு அப்படிங்கிற அந்த உணர்வு தெரியுதா? நம்ம எல்லாரும் இந்தியர்கள், ஆனா பல மதங்கள் சேர்ந்தது. ஆனால் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மதத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. எல்லா மதங்களுமே சமமான மதங்கள். சரிதானே? பல மதங்கள் இருந்தாலுமே நம்ம எல்லாரும் இந்தியர்கள். ஒரு மதமும் ஒண்ணுக்கொண்ணு பெருசு கிடையாது. எல்லாருமே சமமானவர்கள். அதுதான் இது தெரியும். அப்போ நவீன இந்தியாவின் சிற்பியான மதிப்புக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் புத்தகத்துல ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார். வாஸ்து பார்க்கணும் நீங்க. அப்போ மத சார்பின்மை என்பதன் பொருள் என்ன? இந்தியாவுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதம் இல்லை. அல்ல, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியமா இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதம் இல்லை. எல்லா மதமுமே தான், எல்லா மதமே சமமான மதங்கள் தான். ஒரு மதமும் ஒன்றுக்கு மேல அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மதத்தையும் இந்தியா ஊக்கப்படுத்துவதும் இல்லை. ஆனால் மத வழிபாட்டு சுதந்திரத்தை அரசியலமைப்பு உறுதி செய்கிறது. ஒரு மனிதனுக்கு எந்த மதத்தை வேணாலும் என்ன செய்யலாம்? பின்பற்றலாம். எந்த மதத்தையும் நம்புவதற்கும் பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்குமான உரிமை உண்டு. யாருமே இந்த மதத்தை தான் கும்பிடணும், இந்த சாமியை தான் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. சட்டப்படி அது தவறு. மத பிரிவினருக்கு மத ஜீவ காருண்ய நிறுவனங்கள் அமைப்பதற்கு நடத்தி செல்வதற்கும் உள்ள உரிமை உண்டு. எந்த ஒரு மத பிரிவினராக அவங்களுக்கு ஜீவகாருண்ய நிலையங்கள், அதே மாதிரி மற்ற அமைப்புகள் இவையெல்லாம் உருவாக்குவதற்கான உரிமை உண்டு. இந்த மதத்துக்காரங்களுக்கு தான் செய்யணும், இல்லைன்னா அந்த மதத்துக்காரங்களுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இல்லை. ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஊக்குவிப்பதற்காக வரிப்பணம் கொடுப்பதே கட்டாயப்படுத்துவதற்கோ எதிராக உள்ள உரிமை. ஒரு மதத்தை மட்டும் ஊக்கப்படுத்துவதற்காக விட்டுட்டு வரிப்பணம் கேட்பதோ கட்டாயப்படுத்துவதோ செய்து சட்டப்படி தவறு. சரியா? இனி ஆனா அரசு பள்ளிக்கூடங்கள்ல, அரசு நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்கள்ல ஒரு மத கல்வியும் நடத்தக்கூடாது. சட்டப்படி தவறு. அரசு நிறுவனங்களிலோ அரசு நடத்தப்படும் கல்வி நிலையங்களிலோ ஒரு மதத்தையும் மத கல்வி நடத்தவோ மத வழிபாடுகளை கட்டாயப்படுத்தவோ கூடாது. சட்டப்படியான தவறுகளாகும். சரிதான மாணவர்களே? அப்போ இதுவரை நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட அடிப்படை உரிமைகளை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல மத வழிபாட்டு சுதந்திரம் வரையுள்ள காரியங்கள் படிச்சுட்டோம். இனியும் 4 உரிமைகள் படிச்சாச்சா? 5ஆவதா ஒரு உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமைகள். ஆர்டிகிள்ஸ், சட்ட விதி எத்தனாவது ஆர்டிகிள்ஸ்ல எழுதிருக்கு தெரியுமா? 29 முதல் 30 வரையான உள்ள ஆர்டிகிள்ஸ் தான் எதை பத்தி எழுதிருக்கு? கல்வி பண்பாட்டு உரிமைகள். அந்த புத்தகத்துல ஒரு செய்தி கொடுத்துருக்கு பாருங்க. நாட்டில் 10 கல்வி நிலையங்களுக்கு சிறுபான்மை அங்கீகாரம் கிடைத்தது. கொங்கணி மொழி சீரமைப்பிற்கு அகாடமி நிறுவதற்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சரியா? அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இந்தியா நாட்டுல பல்வேறு மொழி, வேற்றுமையின் நாடு,
வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை நம்ம நாடு, சரிதானே? பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதிகள் இதெல்லாமே இருக்குது. இதுலேயும் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு உணர்வு எங்க இருக்கு? நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த உணர்வு இருக்குது. அப்போ கல்வி பண்பாட்டு உரிமை நமக்கே தெரியும். இந்த கேரளம் போன்ற மாநிலத்தில் எந்த மொழி நம்மளுடைய தெரியும்? கேரளத்துக்குள்ள மொழி மலையாளம் தான். இருந்தாலுமே மலையாளம் பேசுறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்களா? இல்லையே. தமிழ் பேசுறவங்க இருக்கிறாங்க, கன்னட மொழி பேசுறவங்க இருக்காங்க, மற்ற மாநிலங்களில் வேலை செய்யக்கூடிய மனிதர்களும் இங்கே என்ன செய்றாங்க? இருக்கிறாங்களா? சரி, சிறுபான்மையினரான நம்ம தமிழ் மக்களுக்கு இங்கே கல்வி கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்க. கல்வி ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வசதியும் கொடுக்குறாங்க. கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு அவங்களோட மொழி பண்பாடு இதெல்லாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கிறதுக்கான உரிமையும் இந்த சட்டத்தில் எது இருக்கு? கல்வி பண்பாட்டு உரிமையில எழுதப்பட்டுள்ளன. சரியா மாணவர்களே? இந்தியா வேற்றுமைகள் நிறைந்த ஒரு நாடாக இருந்தாலுமே ஒரு நாட்டின் ஐக்கியத்திற்கு முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது என்பது கல்வி பண்பாட்டு உரிமைகளாகும். நம் அரசியலமைப்பு கூடுதல் முன்னுரிமை வழங்குகிறது. பிற சமூக பிரிவினர்களை பொறுத்தவரையில் சிறுபான்மையினரின் குறைவான எண்ணிக்கை உடையவர்களாகும். சொந்தமாக மொழி, எழுத்து, பண்பாடு, மதம் ஆகியவை உடையவர்கள். இந்த பிரிவினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பண்பாட்டு கல்வி உரிமைகள் அரசியலமைப்பில் உட்படுத்தப்பட்டுள்ளன. இதில் வர்ற உரிமைகள் பாருங்க. அவர்களுடைய மொழி, அதாவது இந்த சிறுபான்மையினரின் மொழி, அதே மாதிரி எழுத்து, பண்பாடு ஆகியவற்றின் பாதுகாப்பு. மத, மொழி, சிறுபான்மையினருக்கு தங்கள் விருப்பப்படி கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கான உரிமைகள் இதெல்லாமே கல்வி பண்பாட்டு உரிமையில எழுதப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டுள்ள உரிமை தான் இது. அடுத்த உரிமை அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை. இது ஆர்டிகிள்ஸ் 32 35 வரையுள்ள வகுப்புல எழுதப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை என்ன? அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை அதாவது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அதே மாதிரி சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டு உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமைகள் இவையெல்லாம் தடுக்கப்பட்டால், கிடைக்காமல் இருந்தால் சும்மா இருந்துடலாமா? அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை நமக்கு உண்டு. அதுதான் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் நமக்கு என்ன செய்யலாம்? நமக்கு இந்த உரிமை கிடைப்பதற்காக வேண்டிட்டு நமக்கு கோரிக்கை கொடுக்கலாம். அடிப்படையில் மறுக்கப்பட்டால் அவை மீண்டும் கிடைப்பதற்காக வேண்டி உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் அணுவதற்கான உரிமையை தான் அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமைகள். இந்த உரிமைகளை மீண்டும் கிடைப்பதற்காக நீதிமன்றங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி இந்த உரிமைகளை மீண்டும் கிடைப்பதற்காக நீதிமன்றங்கள் வெளியிடுகின்ற ஆணைகள் தன் ரிட்டுகள் என்ற பெயரில் அறியப்படுகிறது. 6வது உரிமை அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை. ஒரு நபருக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அது திரும்ப கிடைப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலேயும் உயர் நீதிமன்றத்திலேயும் செய்யலாம், நமக்கு மனு கொடுக்கலாம். அந்த மனு கொடுக்கறது மூலமா அந்த உரிமைகளை நமக்கு திரும்பியும் கிடைப்பதற்கான எல்லா அரசியலமைப்பு சட்டத்திலையும் எழுதப்பட்டது. அடிப்படை உரிமைகள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா உறுதி செய்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில். அதை தொடர்ந்து அந்த மறுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே அந்த நபருக்கு கிடைக்கும். இந்த சட்டத்தின்படி இத்துடன் இந்த வகுப்பறை முடிவடைகிறது.